இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா முள்ளாங்கியை வச்சு. இந்த முள்ளாங்கி உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நீர்ச்சத்து அதிகம் உள்ள ஒரு காய். நம்ம முள்ளாங்கியை இப்போ இதுக்காக ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். முதல்ல நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தோல் சீவிட்டு நம்ம இந்த முள்ளாங்கியை நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவிட்டு அதை நல்லா பிழிஞ்சிருங்க. நம்ம நல்லா பிழிஞ்சிட்டோம்னா அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி உதிர் உதிரா வரும். உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி இல்லாம முள்ளாங்கியை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை நம்ம சப்பாத்தி பிசையும் போது சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். அல்லது ஏதாவது சாம்பார் ஏதாவது வைக்கிறோம்னா கூட அதுல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்க இந்த முள்ளாங்கி சீவல்ல அரை ஸ்பூன் போல தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியா நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை நம்ம நறுக்கி சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய வெங்காயமா நான் ஒரு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. நறுக்கி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். ஏன்னா வெங்காயத்துலேயும் உங்களுக்கு தண்ணி விடும். அதனால நம்ம முதல்லையே இந்த முள்ளாங்கி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடணும். அடுத்ததான் நம்ம கடலை மாவு நம்ம ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் புதினா இலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். இது நம்ம தண்ணி எதுவுமே சுத்தமாக சேர்க்கக்கூடாது. அந்த முள்ளாங்கிலையும் வெங்காயத்துலையும் இருக்க தண்ணியை வச்சு உங்களுக்கு நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. அடுத்ததான் நம்ம ஒரு கடாயில் இந்த முள்ளாங்கியை பக்கோடா மாதிரி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது எண்ணெய் சூடானதும் நம்ம இதை பக்கோடாவாக நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேக விட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். இது நீங்கள் சாதத்துக்கு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் ஒரே மாதிரி பக்கோடா செய்யாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நமக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இது ஓரளவுக்கு செவந்துருச்சு. நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்ததும் நம்ம எடுத்துடலாம். நம்ம இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பக்கோடாவாக போட்டுடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான முள்ளாங்கி பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம முள்ளாங்கியை வச்சு எப்பவும் ஒரே மாதிரி பொரியல், சாம்பார் இந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த முள்ளாங்கி பக்கோடாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.